வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் அந்த 3D லோகோவை எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை CorelDRAWவில் நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் டூல் எடுத்துக்கிறேன். ட்ரா பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து நான் அந்த மோடிஃபைட் ஷேப் டூல் எடுத்துக்கிறேன். சைடை மட்டும் நான் ஷேப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ஷேப் ஆகிருக்கும். இது லொக்காக ரிலீஸ் பண்ணிவிட்டு அது 0 ஓகே என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, இப்போ ஒரு சைடு மட்டும் எங்களுக்கு கார்னர் ரவுண்டாக கிடச்சிச்சு. நான் அதை ஃபஸ்ட் கிளிக்கில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கிடைக்கும். ரெண்டாவது ஸ்கில் ரொட்டேட்னும் ஸ்கிப் டூலும் கிடைக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. ஓகே, இந்த அளவில் நான் வச்சுக்கிறேன். 0 பண்ணிக்கொள்ளுங்க. 0 என்ட்ரு. ஓகே, அடுத்தது நாங்கள் இந்த டூல் செட்டில் நான் கான்டோர் டூல்ன்ற டூலை கிளிக் பண்ணுறேன்னா ஓகே, நான் இப்படி பண்ணக்குள்ள அது நல்லா வரல. ஓகே, ரெண்டாவது திருப்பி ஒரு ரெக்டாங்குலர் டூலை மாற்றிக்கிறேன். அதே மாதிரி சேம் அதே மெத்தட் தான் நான் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே 0 என்டர். ஓகே, நான் இது ரெண்டையும் ஷிஃப்டோட செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த டூலால் இந்த ஆப்ஜெக்டால் இந்த ஆப்ஜெக்டை மைனஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நான் ஜஸ்ட் கலரை மாற்றி பார்க்குறேன். லைன் அவசியம் இல்லை. ஓகே ஓகே ரெண்டாவது நான் நினச்சேன் இதில் ஒரு அப்படியே ட்ராக் பண்ணி லெஃப்ட் கீழே ட்ராக் பண்ணி ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு காப்பி ஒன்று கிடைக்கும். சாரி, காப்பி. நான் லைன் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, அது முடிஞ்சிச்சு. அதாவது நான் ஒரு ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இந்த பாட்டை செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணுறேன். சேம் இந்த டெப்த்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சேம் அதே ஆப்ஜெக்டை நான் ஒரு காப்பியை எடுத்துக்கிறேன் கீழே. ஓகே, ரெண்டாவது ஓகே, சேம் அதில் ஒரு காப்பி. நான் இதை கண்ட்ரோல் Q ப்ரெஸ் பண்ணி இல்லாட்டி நீங்கள் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு கர்வ் இருக்கும். சாரி, கன்வெர்ட் டு கர்வ் ஆப்ஜெக்டை சாரி கண்ட்ரோல் Qவில் கன்வெர்ட் டு கர்வ் கொடுத்து நாங்கள் அந்த ஆப்ஜெக்டை கர்வ் பண்ணால் உங்களுக்கு இப்படி வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு காப்பி. ஓகே, இதையும் இந்த கார்னரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சாரி, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நாங்கள் இப்போ கலரிங் மெத்தடுக்கு போக போகிறோம். எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு வயர் லைன் ஃபினிஷ் மாதிரி இருக்கும்.
இப்போ நான் கலரிங் கிளிக் பண்ணேன். ஜஸ்ட் நான் பிக் டூல் எடுக்கிறேன், கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒயிட், ரெண்டாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், பிக் டூல் கலர்ஃபுல் பண்ணுறேன். இந்த லைன் நான் மிஸ் பண்ணிட்டேன். சேம் இந்த லைனை நான் இதுக்கும் இங்கே வச்சுக்கிறேன். ஸ்மார்ட் டூல் கிளிக் பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ரெஸ், ரெண்டுக்கு ஒரு ப்ரெஸ், ஒரு ப்ரெஸ், இதை எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன், வெல்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் வெல்ட் ஆயிடுச்சு. பிக் டூல் கிளிக், பிக், ஷிஃப்ட், ஷிஃப்ட், ஓகே. ஓகே, எங்களோட 3D லோகோ ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ குயிக்காக ஈஸியாகவும் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக நாங்கள் ஒரு வெக்டர் லோகோவை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்க, நீங்கள் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஓகே, ஒரு வெக்டர் லோகோவை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், எனக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.